இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நமக்கு மிகவும் நெருக்கமான அல்லது நம்மோடு ஒட்டி இருக்கின்ற இந்த குடும்பத்தை பற்றி நாம் இணைந்து சிந்திப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். மறைவுரைக்காக தயாரிப்பதற்காக கூகுளில் நிறைய கேள்வி கேட்டு பார்த்தேன், இதுக்கு என்னென்ன அர்த்தம் இருக்கும் என்று. அந்த கேள்வியை நான் உங்களோடு கேட்டு அதற்கான பதிலை கொடுத்து நாம் விவிலியத்தோடு இணைந்து சிந்திப்பதற்கு நாம் முயற்சிப்போம். முதலாவதாக, குடும்பம் என்றால் என்ன? சீக்கிரம் பதில் சொல்லிடுங்க, மறையுரை சீக்கிரம் முடிச்சிடும். நாங்கெல்லாம் குடும்பம் எங்களுக்குன்னு தனி குடும்பம் கிடையாது, குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறோம். நீங்கள் குடும்பத்தில் ஒன்றோடு இணைந்து வாழ்கிறீர்கள். குடும்பம் என்றால் என்ன? கணவன் மனைவி. வெரி குட். கூகுளில் தேடும் போது என்ன வந்துச்சு அப்படின்னா, கணவன் மனைவி இருவர் இணைந்து அமைப்பதாக இருக்கலாம் ஒன்று. கணவன் மனைவி மற்றும் அவர்களோடு இணைந்து பிள்ளைகள் இவர்களும் இணைந்து அமைப்பதாக இருக்கலாம். கணவன் மனைவி அல்லது கணவன் மனைவி பிள்ளைகள், இப்படி இந்த இரண்டு கோணத்தில் இரண்டு நிலைகளில் அமைத்தாலும் குடும்பத்தினுடைய அடிப்படையாக என்ன இருக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருந்தது என்றால் யூனிட்டி என்று கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது ஒன்றித்த தன்மை, ஒன்றிணைந்த தன்மை அல்லது ஒருங்கிணைந்த தன்மை. கணவன் மனைவி மட்டும் இருக்கலாம், அதுவும் குடும்பம்தான், அங்கே ஒன்றிப்பு இருக்க வேண்டும். கணவன் மனைவி பிள்ளைகள், அதுவும் குடும்பம்தான், அங்கும் அடிப்படையில் அல்லது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக எது இருக்க வேண்டும் என்றால் யூனிட்டி அல்லது ஒன்றித்த தன்மை இருக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து நம்முடைய திருச்சபை இந்த குடும்பத்தை பற்றி என்ன சொல்கிறது என்று தேடி பார்த்த பொழுது அங்கே எனக்கு கிடைத்த பதில், குடும்பம் என்பது இயற்கையாக உருவாக்கப்படுகின்ற ஒரு சமூகம். குடும்பம் என்பது இயற்கையாக உருவாக்கப்படுகின்ற ஒரு சமூகம். குடும்பம் என்பது இயற்கையாக உருவாக்கப்படுகின்ற ஒரு சமூகம் என்பதை எந்த அடிப்படையில் நாம் யோசித்து பார்க்கலாம் என்றால், இந்த உலகம் தோன்றுகின்ற பொழுது கடவுள் எப்படி படைத்தார்? கடவுள் மனிதனை எப்படி படைத்தார்? ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இந்த உலகத்தின் படைப்பின் தொடக்கத்திலேயே இது இயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்றால் இயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சமூகத்தை தான் குடும்பம் என்று நம்முடைய திருச்சபை அங்கீகாரம் செய்கிறது. இது இரண்டு நிலைகளில் பார்த்தோம். பள்ளியில் படித்திருப்போம், நானும் படித்திருக்கிறேன். குடும்பம் எத்தனை வகைப்படும்? குடும்பம் எத்தனை வகைப்படும்? எத்தனை வகைப்படும்? குடும்பம் எத்தனை வகைப்படும்னா நமக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும், அதை சொல்லிடக்கூடாது. குடும்பம் எத்தனை வகைப்படும்? ஸ்கூல்ல படிக்கலையா? எல்லாரும் மறந்துட்டீங்க. குடும்பம் இரண்டு வகைப்படும். இரண்டு வகைப்படும். நான் பள்ளியில் படித்தது எனக்கு லேச ஞாபகத்தில் இருக்கு, ஸ்கூல்ல படிக்கும் போது படித்தது. குடும்பம் இரண்டு வகைப்படும். ஒன்று கூட்டு குடும்பம், இன்னொன்று தனி குடும்பம். ஒன்று கூட்டு குடும்பம், இன்னொன்று தனி குடும்பம். இந்த கூட்டு குடும்பம் எப்போது இருந்தது? ஆதி காலத்தில் இருந்தது, பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்தது. இப்போது என்ன குடும்பம் இருக்கிறது? தனி குடும்பம். ஏன் கூட்டு குடும்பம் தனி குடும்பமாக மாறியது? எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வோடு இணைத்து பார்ப்போம். கூட்டு குடும்பம் ஏன் இருந்தது என்றால் அங்கே மனம் இருந்தது. தனி குடும்பம் ஏன் இருக்கிறது என்றால் இங்கே பணம் இருக்கிறது. எஸ் ஆர் நோ? ஆமா, அப்படித்தானே. அங்கே கூட்டு குடும்பம் இருந்ததற்கு மனம் இருந்தது. மனம் எப்படி இருந்தது? பரந்த பெரிய அகன்ற மனம் இருந்தது. குடும்பம் அகன்ற பெரிய கூட்டு குடும்பமாக இருந்தது. இன்றைக்கு என்ன வந்து விட்டது? அகன்ற பெரிய அதிகமான பணம் இருக்கிறது. குடும்பம் எப்படி ஆகிவிட்டது? தனி குடும்பம் ஆகிவிட்டது, சுருங்கிவிட்டது. ஆக இன்றைக்கு இந்த குடும்பம் இப்படி மாறிவிட்டது. அதை இன்னும் ஆழமாக சிந்தித்து பார்த்தோமே என்றால், பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய தாத்தா பாட்டி பூட்டி பூட்டன் பாட்டன் அவர்களை எல்லாம் எடுத்து பார்த்தால் எத்தனை குழந்தைகள் இருப்பார்கள்? டஜன்ல தான் இருப்பாங்க.
எனக்கு தெரியும், என்னுடைய குடும்பத்தில் முன்னாடி சொல்லுவார்கள், ஒரே ஒரு தாத்தாவோ பாட்டனோ போட்டோ 21 குழந்தைகள் என்று சொல்லுவார்கள். யோசித்து பாருங்கள், அதை எப்படி குறைகிறது? அடுத்ததாக டஜன் அப்படியே பாதி ஆகுது. 12 6 ஆகும், 6 4 ஆகும், 4 3 ஆகும். ஒருவேளை எங்களுடைய தலைமுறையில் எங்களுடைய வயதில் உள்ளவர்களுக்கு மோரார்லெஸ் ஒரு 3 குழந்தைகள் என்று இருக்க வாய்ப்பு இருக்கிறது. என்றால் என்னுடைய வீட்டில் 3, தந்தை சிறில் அவர்கள் வீட்டிலும் 3 பேர் என்று நினைக்கிறேன், தந்தை ஜெரால்ட் அவர்கள் வீட்டிலும் 3 பேர் என்று நினைக்கிறேன். 3. அதற்கப்புறம் எப்படி ஆச்சு? எப்படி தெரியுமா ஆச்சு? நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு இருவர். அதுக்கப்புறம் எப்படி மாறிச்சு அப்படின்னா, நாம் இருவர் நமக்கு ஒருவர். அடுத்து எப்படி மாறிச்சு அப்படின்னா, உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை, நமக்கு ஏன் குழந்தை. இந்த வாசகம்லாம் நீங்க பார்த்திருக்கீங்களான்னு தெரியல, அப்படித்தான் மாறிவிட்டது. நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை, நமக்கு ஏன் குழந்தை. இப்ப எப்படி ஆயிற்று அப்படின்னா, உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை என்று இருந்ததோடு இருந்திருக்கலாம், அதுவும் மாறி ஆண் ஆணோடு இருக்கலாம், பெண் பெண்ணோடு இருக்கலாம். இன்றைக்கு இயல்பு அப்படித்தான். அறிவு வளர்ந்து விட்டது, அறிவியல் வளர்ந்து விட்டது, பணம் பெருகிவிட்டது. ஆனால் அடிப்படை வாழ்க்கை என்பது, அடிப்படை வாழ்க்கைக்கான விழுமியம் என்பது மறைந்து விட்டது, மாறிவிட்டது. இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால், எதை சொல்வது, எப்படி சொல்வது, என்ன நிலையில் சிந்திப்பது என்பதே எனக்கே சிறிது நெருடலாக இருக்கிறது. ஆனால் விவிலியத்தை வைத்து நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்தின் அடிப்படையில் இந்த திருக்குடும்பம் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், எதை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்பதை விவிலியத்தில் இடம்பெற்றிருக்கின்ற குடும்பங்களின் அடிப்படையில், இன்றைக்கு வாசிக்க கேட்ட வாசகங்களின் அடிப்படையில் சிந்தித்து பார்த்தோமே என்றால் 3 செயல்பாடுகள் நமக்கு முன்வைக்கப்படுகின்றன. முதலாவது, ஒரு குடும்பம் திருக்குடும்பமாக நலமான வளமான குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவனை தேடுகின்ற குடும்பமாக இருக்க வேண்டும். முதலாவது என்ன? ஆண்டவனை தேடுகின்ற குடும்பமாக இருக்க வேண்டும். விவிலியத்தை புரட்டி பார்த்தோமே என்றால், ஆபிரகாம் சாரா ஒரு குடும்பம் ஆண்டவனை தேடிய அல்லது ஆண்டவன் மீது அதீத விசுவாசம் கொண்ட குடும்பமாக இருந்தது. நோவா குடும்பம் அதற்கு அடுத்ததாக வருகின்ற குடும்பம், ஆண்டவனோடு இணைந்த நிலையில் ஆண்டவர் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை அதிகமாக வெளிப்படுத்திய குடும்பமாக இருந்தது. இன்றைக்கு வாசிக்க கேட்ட முதல் வாசக பகுதியில் சொல்லப்பட்டிருக்கின்ற எல்கானா அன்னா குடும்பம் ஆண்டவனோடு இணைந்த நிலையில் ஆண்டவனை அதிகமாக தேடிய குடும்பமாக இருந்தது. 2 சாமுவேல் நூலிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒபேத் எதேம் குடும்பம் என்பது ஆண்டவனோடு இணைந்த நிலையில் ஆண்டவனை தேடிய குடும்பமாக இருந்தது. இது பழைய ஏற்பாட்டு குடும்பம். இதனுடைய தொடர்ச்சியாக புதிய ஏற்பாட்டை பார்க்கின்ற போது புதிய ஏற்பாட்டிலும் குடும்பங்கள் இருந்திருக்கின்றன. சக்காரியா எலிசபெத், சூசையப்பர் அன்னை மரியாள், அவர்களை தொடர்ந்து வருகின்ற அக்கிலா பிரிசில்லா குடும்பம் என்று இந்த தொடக்க கால கிறிஸ்தவத்திலும் ஆண்டவன் மீது அல்லது ஆண்டவனை அதிகமாக தேடிய குடும்பமாக, ஆண்டவன் மீது அதிகமான விசுவாசம் கொண்ட நம்பிக்கை கொண்ட குடும்பமாக இப்பேற்பட்ட குடும்பங்கள் எல்லாம் காட்டப்பட்டிருக்கின்றன என்றால், இப்படிப்பட்ட குடும்பங்களை விவிலியம் பதிவு செய்திருக்கிறது என்றால் நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு முன்னுதாரணமான குடும்பமாக எடுத்து காட்டி இருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கு முதல் வாசகத்திலே அழகாக சுட்டி காட்டப்பட்டிருக்கும், நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்து கேட்டது எனக்கு கொடுக்கப்பட்டது என்பதை அங்கீகாரம் செய்கிறாள் அண்ணா. ஆண்டவனிடம் நான் விண்ணப்பித்து கேட்டது எனக்கு கொடுக்கப்பட்டது என்பதை அண்ணா அங்கே அங்கீகரித்து சொல்லுகிறாள் என்றால், ஆண்டவனை தேடியதன் பயனாக அவள் பெற்றுக்கொண்டிருக்கிறாள். பெற்றுக்கொண்டதை அங்கீகரிக்கிறாள். ஒரு குடும்பம் என்பது நலமான வளமான குடும்பமாக இருக்க வேண்டுமே என்றால் ஆண்டவனை தேடுகின்ற குடும்பமாக இருக்க வேண்டும். ஆண்டவனை தேடுவதற்கு மறக்கின்ற குடும்பமாக இருப்போமே என்றால் கத்தோலிக்க திரு அவையில் திருக்குடும்பமாக இருக்கிறோம் என்பதில் சந்தேகம் இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டிலே திருக்குடும்ப புகைப்படம் அல்லது படம் இருக்கிறது என்றால் அந்த படத்தை வைத்துக் கொள்வதற்கு நாம் தகுதி பெற்றவர்களாக இருக்கிறோமா என்பதை முதல் நிலையில் நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் மேலை நாட்டிற்கு வந்திருக்கிறோம், பிரான்ஸ் நாட்டிற்கு வந்திருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் என்பது இந்திய நாட்டிலோ இலங்கை நாட்டிலோ நம்முடைய விசுவாசம் என்பது இன்னொரு பார்வையில் இன்னொரு கோணத்தில் இருந்திருக்கும்.
பிரான்ஸ் நாட்டில் அல்லது மேலை நாட்டில் வந்ததற்கு பின்பதாக நம்முடைய விசுவாசம் என்பது ஆட்டம் கண்ட விசுவாசமாக அல்லது ஆடிக்கொண்டிருக்கின்ற விசுவாசமாக இருக்கிறது. ஏன், எதற்கு என்ற கேள்வியை கேட்டு பார்த்தோமே என்றால், நாம் எல்லோரும் எதற்காக பிரான்சுக்கு வந்திருக்கோம்? ஒண்ணு வசதிக்காக வந்திருப்போம், ரைட், அல்லது வசதியோடு வந்திருப்போம். வசதிக்காக அல்லது வசதிக்காக வந்திருப்போம் அல்லது வசதியோடு வந்திருப்போம். அதனாலதான் நம்ம என்ன செய்வோம், இங்க ஒரு வீடு வச்சிருப்போம், பாண்டிச்சேரியில ஒரு வீடு வச்சிருப்போம். இங்க இருந்து அங்க போன உடனே அங்க ஒரு போர்ஸா நம்மலாம் பெரியாள் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு வருவோம். வலியோடு வேதனையோடு வந்திருப்போம் என்றால் கடவுளை தேடுகின்ற நிலை என்பது அதிகமாக இருந்திருக்கும். 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒருவேளை நம்முடைய ஆன்மீக பணியகம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கலாம். ஆரம்பிக்கப்படும் போது ஆவல் அதிகமாக இருந்திருக்கும். நமக்குன்னு ஒரு தமிழ் கம்யூனிட்டி கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். கிடைச்சதுக்கு அப்புறம் அதை ஊத்தி மூடி உட்கார வச்சிருவோம். எத்தனை பேர் இன்றைக்கு நாம் ஆலயத்தை தேடி வருகிறோம்? எத்தனை பேர் நாம் ஆண்டவனை தேடுகிறோம்? எத்தனை பேர் நம்முடைய தமிழ் ஞானகத்தோடு அல்லது பணியகத்தோடு நம்முடைய தொடர்பையும் நெருக்கத்தையும் வைத்திருக்கிறோம்? ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்காக, நம்முடைய விசுவாச வாழ்விற்காக, நாம் இறைவனோடு அல்லது ஆண்டவனோடு கொண்டிருக்கின்ற உறவுக்காக இந்த பணியகம், இந்த இடம், இந்த நிலை நமக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்டவனை தேடுவதற்கு பதிலாக இன்றைக்கு பல்வேறு நிலைகளிலே நம்முடைய தேடல்கள் அதிகமாகிவிட்டது என்றால் நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அடிச்சு சொல்றேன், நீங்க என்ன மொழியில வேண்டினாலும், நீங்க தமிழ் மொழியிலையும் தமிழ் பூசையிலையும் தமிழ் திருப்பலியிலும் அல்லது தமிழ் வழிபாட்டிலும் இருக்கின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு எங்கும் எப்படி சுட்டு போட்டாலும் கிடைக்காது. ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நம்ம பகுமானத்துக்கு பிரெஞ்சு பேசினாதான் நம்ம யாரு தெரியாது, தமிழ் பேசினா நம்ம கீழானால். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறோம்? குறைந்தபட்சம் தமிழில் பேசுவதற்கு சொல்லிக் கொடுக்க மறக்கிறோம் என்றால், இந்த தமிழ் கலாச்சாரத்தோடு இணைந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பதற்கு மறக்கிறோம் என்றால் நம்முடைய குடும்பம் திருக்குடும்பமே இல்லை. ஆகவே இந்த நாளிலே நம்முடைய குடும்பம் உண்மையிலேயே இந்த திருக்குடும்பத்திற்கான விழுமியத்தை முழுமையாக தாங்கி நிற்கிறதா என்பதை ஆழமாக சிந்தித்து பார்த்தவர்களாக, முதல் நிலையில் ஆண்டவரை தேடுகின்ற குடும்பமாக நீங்களும் நானும் இருப்பதற்கு முதல் செய்தி அல்லது முதல் கட்டத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக, ஆண்டவனை தேடுகின்ற குடும்பமாக இருந்துவிட்டால் மட்டும் போதாது, அடுத்தவரை அன்பு செய்கின்ற குடும்பமாக இருக்க வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு வாசிக்க கேட்ட இரண்டாவது வாசகத்திலே அழகாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படை கட்டளை எதுவாக இருக்க வேண்டும்? அன்பாக இருக்க வேண்டும். இந்த அன்பை விவிலியத்தில் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், விவிலியத்திலும் இந்த அன்பிற்காக அல்லது அன்போடு இணைந்த வாழ்க்கையில் தங்களுடைய முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு கப்பல், அதாவது ஒரு ஜோடியை பார்க்கலாம். ரூத் புத்தகத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ரூத் போவாஸ கல்யாணம் முடிப்பாங்க. எங்க முடிப்பாங்க அப்படின்னா, ஆண்டவர் இயேசு எங்க பிறந்தார்? பெத்லகேம். ரூத்துக்கும் போவாஸுக்கும் கல்யாணம் நடக்கிற இடம் பெத்லகேம். ஒரு கனெக்ஷன் உண்டு ஆண்டவர் இயேசுவோட பிறப்போடு இணைந்து. ரூத்துக்கும் போவாஸுக்கும் கல்யாணம் பெத்லகேம்ல நடக்கும். போவாஸ் இறந்து போயிடுவார். இறந்து போன உடனே ரூத் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க மாமியார் கூட வந்து வாழ்வாங்க. இன்னைக்கு நமக்கு மாமியார் தான் பிரச்சனை அல்லது மருமகள் தான் பிரச்சனை. ஆமா தானே? இயல்பாக நாம் சிந்தித்து பார்க்கணும். இன்னும் மாமியார் பிரச்சனையா இருக்கும், இல்ல மருமகள் பிரச்சனையா இருக்கும். ஆனால் அந்த காலத்திலேயே, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே, பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ரூத்துடைய கணவன் இறந்து போகிறார், போவாஸ் இறந்து போகிறார். போவாஸ் இறந்து போனதற்கு பின்பதாக ரூத் யாரோடு வாழ்கிறார்? தன்னுடைய மாமியாரோடு வாழ்கிறார். மாமியாரோடு வாழ்ந்து அவர் ஒபேது என்கின்ற மகனை பெற்றெடுக்கிறார். ஒபேதுக்கு பின்னால் ஈசா என்கின்ற மகன் வருகிறான். ஈசாவுக்கு பின்னால் தாவீது வருகிறார். தாவீதின் வழிமரபிலிருந்து யார் உருவாக்கப்படுகிறார்? ஆண்டவர் இயேசு உருவாக்கப்படுகிறார். அப்போ ஆண்டவர் இயேசுவினுடைய குடும்பத்தில் என்ன இருந்திருக்கும்? அன்பும் பாசமும் அக்கறையும் அதிகமாக இருந்திருக்கும் அவருடைய வழிமரபில், தொடக்கத்தில் இருந்தே. அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டில் ரூத்து போவாசு இந்த ஆழமான அசைக்க முடியாத அன்பு கொண்டிருந்தவர்களாக காட்டப்பட்டிருக்கிறார்கள் என்றால், புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியாளும் தந்தை சூசையும் காட்டப்பட்டிருக்க வேண்டும். இந்த அன்னை மரியாள், தந்தை சூசை இவர்களிடமிருந்து பிறந்திருக்கின்ற ஆண்டவர் இயேசுவும் இந்த அன்பிலே முழுமையாக பிணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது இங்கே உறுதி செய்யப்படுகிறது. என்றால் திருக்குடும்பம் என்பது ஆண்டவனை தேடுகின்ற குடும்பமாக இருக்க வேண்டும்.
இரண்டாவது, அடுத்தவரை அன்பு செய்கின்ற குடும்பமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு கணவன் மனைவி, மனைவி கணவன், பெற்றோர் பிள்ளைகள் அல்லது ஒட்டுமொத்த குடும்பத்தார் இந்த நிலைகளிலே நம்முடைய அன்பு நிலை என்பது எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு இந்த இரண்டாவது செய்தி நமக்கு அழைப்பு கொடுப்பதாக இருக்கிறது. மூன்றாவதாக, ஆண்டவனை தேடுகின்ற குடும்பம், அடுத்தவரை அன்பு செய்கின்ற குடும்பம், அமைதியோடு அணுகுகின்ற குடும்பமாக இருக்க வேண்டும். இதை எப்படி புரிந்து கொள்ளலாம்? இன்னைக்கு வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியில் பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் இயேசு எங்க கூட்டிட்டு போவாங்க? எருசலேமுக்கு கூட்டிட்டு போவாங்க. கூட்டு போற இடத்துல காணாம போயிருவாரு. போன உடனே அன்னை மரியாளும் தந்தை சூசையும் ஆண்டவர் இயேசுவை தேடுவாங்க. தேடி ஆண்டவர் இயேசுவை கண்டுபிடிச்ச உடனே ஆண்டவர் இயேசுட்ட அன்னை மரியாள் எப்படி கேட்பாங்க? மகனே, நானும் உன் தந்தையும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே, ஏன் இப்படி செய்தாய் என்று தனிந்த, பணிந்த அல்லது அமைதியான அணுகுமுறையோடு கேட்டிருப்பார்கள். ஒருவேளை இன்னைக்கு நம்ம பையனோ நம்ம பிள்ளையோ ஏதாவது இப்படி செஞ்சா நமக்கு என்ன வந்திருக்கும்? கோபம் வந்திருக்கும், தடால் புடால்னு திட்டிருப்போம். அந்த திட்டு இன்னும் கொஞ்சம் ஏறி போச்சு அப்படின்னா 4 கெட்ட வார்த்தை வந்திருக்கும், 5 காட்டு விலங்கு உள்ள வந்திருக்கும். இதுதானே. ஆனால் ஆண்டவர் இயேசு, அன்னை மரியாள், தந்தை சூசை இவர்கள் மூவரும் இணைந்திருக்கின்ற இது ஒரு பிரச்சனை. ஆண்டவர் இயேசு காணாமல் போயிருப்பது என்பது அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை. ஆனால் இந்த பிரச்சனையை எப்படி கையாளுகிறார்கள்? அமைதியாக அணுகுகிறார்கள், அமைதியாக கையாளுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிட்ட இந்த கேள்வியை கேட்டவனா ஆண்டவர் இயேசு என்ன சொல்றார்? நான் என்னுடைய தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக கொடுக்கப்பட்டிருக்கும். அவர்களுக்கு பணிந்து ஆண்டவர் இயேசு நாசரேத்தூருக்கு சென்றார். அவர்களுக்கு பணிந்து ஆண்டவர் இயேசு நாசரேத்தூருக்கு சென்றார். அடுத்த அன்னை மரியாள் தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தாள். நம்ம வீட்டு அம்மாமார்னா வீட்டுக்கு வர்ற வரைக்கும் பலபலா கலகலான்னு போட்டு அறுத்து தள்ளிடுவாங்க, திட்டி தீத்துருவாங்க. ஆனால் அன்னை மரியாள் என்ன செய்தாள்? அமைதியாக தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தாள் என்றால் அவர்களுடைய ஒட்டுமொத்த அணுகுமுறையும் அமைதியான இயல்பான அணுகுமுறையாக இருந்திருக்கிறது என்றால், இன்றைக்கு இந்த 3 பாடத்தை தான் நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு, வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவனை தேடுகின்ற குடும்பமாக நாம் இருக்கிறோமா? நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற அடுத்தவரை அன்பு செய்கிறோமா? நம்முடைய அணுகுமுறை என்பது அமைதியான இயல்பான அணுகுமுறையாக இருக்கிறதா என்பதை ஆழமாக சிந்தித்து பார்த்தவர்களாக இந்த பண்பு நலன்களை நமதாக்குவோம், நம்முடைய குடும்பத்தின் விழுமியங்களாக்குவோம். இந்த திருக்குடும்பத்தின் அருள், ஆசீர், பாதுகாப்பு, பரிந்துரை நமக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு நிறைவாக, முழுமையாக கிடைக்கப்பெறும் என்ற நம்பிக்கையோடு இந்த பலியிலே தொடர்ந்து பங்கெடுப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.